கை தட்டும் காகிதம். ஹாய் குட்டீஸ், இப்போ நாம 2 நிமிஷத்துல கை தட்டும் காகிதம் செய்ய போறோம். இத செய்யறதுக்கு 20 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு செவ்வக வடிவ காகிதம் வேணும். இப்போ இந்த செவ்வக வடிவ காகிதத்தை எடுத்து நடுவுல பாதியா மடிங்க. காகிதத்தோட 4 ஓரங்களையும் மடிங்க. அடுத்து இதே மாதிரி 4 ஓரங்களையும் மடிச்சு விடுங்க. இப்போ இத பார்த்தா 2 பக்கமும் கூரான அம்புக்குறி மாதிரி தெரியுதுல்ல? அப்படிதான் இருக்கணும். இப்போ இந்த அமைப்பை பாதியா மடிங்க. இந்த பாதிய கால் பகுதியா மடிங்க. முழுசா மடிக்காம ஒரு மேடு மாதிரி மடிச்சு விடுங்க. இந்த மடிப்புக்கு பேர் தான் மலை மடிப்பு. இந்த மலை மடிப்பு மேல இருக்கிற மாதிரி பாதியா மடிங்க. 2 நீளமான காது மாதிரி இருக்கணும். இப்போ நடுவுல இருக்கிற அந்த மலை மடிப்புல இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஒரு குழிய உருவாக்குங்க. இது பாக்குறதுக்கு முயல் காது மாதிரி இருக்கா? சரி, இப்போ இந்த காதுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில விரலால அழுத்தி அழுத்தி விட்டா 2 காதுகளும் அசைஞ்சு ஒன்னோட ஒண்ணு மோதி டப்பு டப்புன்னு சத்தம் வரும். இதுல ஒரு காதை மட்டும் அசைச்சு கூட கைத்தட்டும் சத்தத்தை உருவாக்க முடியும். என்ன குட்டீஸ், கைத்தட்டும் காகிதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மகிழ்ச்சியா விளையாடுங்க. இது எதனாலன்னு பார்க்கலாம். இந்த சோதனை நெம்புகோலின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நெம்புகோல் என்பது எளிய எந்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட வகையாகும். எளிய எந்திரம் என்பது ஒரு புள்ளியில் செயல்படும் விசையை, அதன் மதிப்பையோ திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றி மற்றொரு புள்ளியில் கிடைக்கச் செய்யும் அமைப்பாகும்.